அஞ்சலீவரத ஆஞ்சநேயர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில சேவை சாதிக்கக்கூடிய ஹனுமான் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு பச்சைமா மலை போல் வேணின்னு சொல்றது போல திருமேனி முழுவதும் பச்சை பசேர்னு ஹனுமானுடைய ஸ்கின் நிறமே பச்சைன்பா. அப்பேற்பட்டதாக மலை போல எம்பெருமான் பரந்தன்றிருக்கார் வான நோக்கி. அதி ஆச்சரியமாக கைலாயத்திற்கு சென்று 2 லிங்கம் சாட்சாத் பரமேஸ்வரனால கொடுக்கப்பட்ட லிங்கத்தை 2 கரங்கள்லையும் ஏந்திண்டு ராமேஸ்வரத்துக்கு வரார். ராமன் லிங்கத்தை பூஜிப்பதற்காக அதி ஆச்சரியமான ஒரு திருக்கோலம், இதுவரையும் செய்யாத அற்புத அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறார். முதல் முறையாக இந்த சின்னாலப்பட்டியில 16 அடி உயரம் கொண்ட ஹனுமான் வலது கையில விஸ்வநாத லிங்கத்தை ஏந்திண்டும் இடது கையில பத்மலிங்கத்தை ஏந்திண்டும் சேவை சாதிக்கிறார். இந்த அலங்காரத்துல சுவாமியை தரிசிப்பதனால என்ன ஒரு அனுகிரகம்னு, பித்ருதோஷம் இருந்தா அது அகலும், பிரம்மஹத்தி தோஷம் இத்தகைய தோஷங்கள்லாம் அகன்று நமக்கு பல கோடி புண்ணியங்கள் நம்மை அடைகிறது. அதி ஆச்சரியமான ஒரு திருக்கோலம். இன்றைக்கும் ராமேஸ்வரத்துல சீதையினால் இந்த மண்ணினாலேயே உருவாக்கப்பட்ட லிங்கம் ராமலிங்கம்னு பெயர். அதற்கு இடதுபுறத்துல ஆஞ்சநேய சாக்ஷாத் ஹனுமானே கொண்டு வந்த லிங்கம் அங்க இருக்கு. முதல்ல ஹனுமான் கொண்டு வந்த லிங்கத்துக்கு தான் முதல் பூஜை. அதற்கப்புறம் ராமலிங்கத்துக்கு ஆகி இன்னொரு லிங்கம் ஆஞ்சநேயருக்கு ஏற்காப்புல ராமேஸ்வரத்துல இன்றைக்கும் போனா தரிசனம் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோலத்துல ஆஞ்சநேயன் 2 கரங்களையும் லிங்கத்தை ஏந்திண்டு நம் பாவத்தையும் போக்கி நல் அருள் புரிகிறார். இது புதன்கிழமை வரையும் இந்த அலங்காரத்தில் தரிசனம் பண்ணலாம். புரட்டாசி 3வது சனிக்கிழமை திருவேங்கடமுடையாராக ஆஞ்சநேயர பெருமாளா தரிசனம் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.